எங்கள் சிவாவை பாருங்கள். இன்றைக்கி தாங்க சிவா நல்லா சாப்பிட்டான். ஒரு 2 வாரமாகவே கொஞ்சமாகவே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு வேறு ரொம்ப கவலையாயிடுச்சு. வயசாயிடுச்சா, ரொம்ப வயசானா ஒரு 15 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த பின்னங்கால் ரெண்டும் கொஞ்சம் இழுத்து நடப்பாங்க பப்பீஸுங்க. எப்போவுமே ஒரு 12 13 வயசு ஆயிடுச்சுனாவே இந்த பின்னங்கால் அவங்க நினைக்கிற மாதிரி வராது. நாம் எப்படி குச்சி ஊனிட்டு நடக்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும். எனக்கு அந்த மாதிரி ஆகிடுவானோன்னு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் பக்கத்துலேயே இருந்து இவன் எவ்வளோ சாப்பிடுவான்னு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு போட்டுக்கிட்டே இருந்தான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இவனுக்கு கருவாடு கலந்து தான் போடுவேன். வயசான பப்பீஸ்க்கு எப்போவுமே கருவாடு கலந்து போடுங்க. சின்ன கருவாடு கலந்து போட்டிங்கன்னா அவன் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதில்ல, அது ஜீரணம் நல்லா கொடுக்கும். அவங்களுக்கு உடம்பை பத்திரமா பார்த்துக்கும் அந்த கருவாடு. அதனால் அது கலந்து கொடுப்பேன். இன்றைக்கெலாம் நல்லா உட்காந்து இன்றைக்கி கருவாடு கூட போடல, பால் சாப்பாடு தான். நல்லா சாப்பிட்டுக்கிட்டான். இன்றைக்கி தான் அவனுக்கு பசியே நல்லா இருந்திருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவன் நல்லா சாப்பிட்டதை வச்சு. இருங்க, அவங்க 2 பேர் எங்கே போயிட்டாங்கன்னு பார்க்கலாம். அங்கே இருக்குது கருவா. கருவா பாப்பா, கருவா பாப்பா, கருவா குண்டு. விஜய் எங்கடா? விஜய் 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 இங்கே காணோம். அங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வரணும்.